அனைத்து நண்பர்களுக்கும் பாரு சிஎஸ் அகாடமியின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்னைக்கு வீடியோல ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் டாபிக்ல சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்டோட டைப் 3 வீடியோவை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கான நோட் 6 அனிமல்ஸ் அண்ட் யங் ஒன். பியர், கப், ஹார்ஸ், கால்ட், ஃபில்லி, ஃபோல், டக், டக்லிங், பட்டர்ஃப்ளை, கேட்டர்பில்லர், dog, puppy, cockroach, nymph, cow, calf, gen, chick, lion and tiger க்கு cub, sheep, lamb, stag, fawn, deer, fawn, cat, kitten, man, child, insect, larva, frog, tadpole, swan, cygnet. ஓகே, வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போவோம். PQRS and T seating around the circle table. ஒரு சர்க்கிள் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. ஃபேசிங் இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட ரைட் சைடுன்னு பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் பார்க்கணும். அதே லெஃப்ட் சைடுனா கிளாக் வைஸ். அதே இது ஃபேசிங் அவுட் சைட் த சர்க்கிள் அப்படின்னா ரைட்னா கிளாக் வைஸ், அதே மாதிரி லெஃப்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ வாங்க இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டின்ல பாருங்க மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அப்போ ஆர் இஸ் த ரைட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பி இங்கே பிளேஸ் பண்ணோம்னா ஆர் வந்து இங்கே வந்துடுவார். அண்டு செகண்ட் லெஃப்ட் ஆஃப் எஸ். அப்போ எஸ்ஸுக்கு செகண்ட் லெஃப்ட். அப்போ எஸ் இங்கே இருந்தாலே அவருக்கு வந்து செகண்ட் லெஃப்டில் 1 2 செகண்ட் லெஃப்டில் ஆர் வருவார். ஓகே, டி இஸ் நாட் பிட்வீன் பி அண்ட் எஸ். பிக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் டி வராது, அப்போ இங்கே வராது. அப்போ டி இங்கே வந்துடும். அப்போ இங்கே என்ன வரும்? கியூ தான் வரும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் த செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆருக்கு செகண்ட் லெஃப்ட் யார் இருக்கா? Q. The answer is Q. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 6 friends M N O P Q and R standing in the circle. இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. N is between O and P. இங்க N வச்சுட்டோம்னா இங்க O, இங்க P. ஓகே, நெக்ஸ்ட் M is between O and Q. அப்ப இங்க Q இருந்துச்சுன்னா இங்க O, M. ஓகே, நெக்ஸ்ட் R and P is stand together. R and P பக்கத்துல வரும். ஓகே, அப்ப இங்க R. Who is the standing between M and R? M க்கும் R க்கும் இடையில யார் இருக்கா? Q. The answer is Q. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். 4 friends A, B, C and D are playing carom. ஓகே, கேரம்னா எப்படி உட்கார்ந்திருப்பாங்க? ஸ்கொயர் ஷேப்ல உட்கார்ந்திருப்பாங்க. ஓகே, இதுல டைரக்ஷன் பார்க்கணும். இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். A is facing towards south. A ஓட ஃபேஸ் சவுத்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் D is facing towards east. D வந்து ஈஸ்ட் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, C is facing towards west. C வந்து வெஸ்ட் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, B is sitting left to C. B வந்து C க்கு லெஃப்ட்ல இருக்காரு. ஓகே, அப்போ இங்க B. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who is sitting right to C? C க்கு ரைட் சைடு யார் இருக்கா? C க்கு ரைட் சைடு யார் இருக்கா? A. The answer is A. Okay. Next question கேட்டிருக்காங்க. Who is sitting front of B? B க்கு ஃப்ரண்ட்ல யார் இருக்கா? அதுவும் A. ஓகே, ஃப்ரண்ட்னா ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகே, A. That's all. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, B is twice as old as A. B வந்து A யோட twice older. ஓகே, அப்ப இப்படின்னு எழுதலாம். 2A is equal to B அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் but twice younger than F. அப்ப B வந்து F ஓட twice younger. அப்ப வந்து F is equal to 2B. C is half age of A. அப்ப வந்து இப்ப C is equal to A by 2. அப்ப A is equal to 2C. ஓகே, நெக்ஸ்ட் but twice older than D. அதாவது C வந்து twice older than D. ஓகே, C is equal to 2D. ஓகே, இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் யார் வருவா? டூ எங்கர் யாரு? D. ஓகே, அவருக்கு அடுத்து வந்து அவரோட பெரிய ஆளு C. C யோட பெரிய ஆளு A. A யோட பெரிய ஆளு B.
பியோட பெரிய ஆள் எஃப். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் செகண்ட் ஓல்டர்? இதில் வந்து ஓல்டர் வந்து எஃப், அப்போ செகண்ட் ஓல்டர் வந்து பி. த ஆன்சர் இஸ் ஏ. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 6 ஸ்டூடெண்ட் சீட்டிங் இன் ரோ. ஒரு ரோல 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி ரோ கணக்கு கொடுத்து கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னா, யார் லெஃப்ட் எண்டில் யார் இருக்கா, இல்லைன்னா ரைட் எண்ட் ஏதாவது ஒரு எண்டில் யார் இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் எண்டை பாருங்க. என்ன கொடுத்துங்க? டி இஸ் ஏ லெஃப்ட் எண்ட். இது லெஃப்ட் எண்ட் இது டி இஸ் ஏ லெஃப்ட் எண்ட். ஓகே, அப்புறம் பாருங்க, என் இஸ் சிட்டிங் ஆஃப்டர் டி. என் இஸ் சிட்டிங் ஆஃப்டர் டி. ஓகே, டிக்கு அப்புறம் என். ஓகே, எல் இஸ் சீட்டிங் ஆஃப்டர் என். எண்ணுக்கு அப்புறம் எல் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பி இஸ் சீட்டிங் பிட்வீன் எல் அண்ட் ஐ. எல்லுக்கும் ஐக்கு நடுவில் பி இருக்காங்க. ஓகே, அப்போ டி என்ன கொடுத்துருக்காங்க? டி இஸ் சீட்டிங் ஆஃப்டர் ஐ. இப்போ ஐக்கு அப்புறம் டி வந்துட்டார், அப்போ வந்து ரைட் ஹேண்டில் டி வந்துட்டார். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் சீட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஃபோர்த் யார் இருக்கா? பி இருக்கா. அப்போ த ஆன்சர் இஸ் ஏ. ஓகே, டைப் 3 வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.